புழுதியிலும் சேற்றிலும் கிடந்து உலகத்தினால் மறக்கப்பட்டேன். என் மகளே என்றழைத்தே நேசித்தோரனை கைவிட்ட நேரம் உன் கரத்தால் என்னை ஏந்தி நம்பிக்கை என்னுள் வைத்தே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தால் மறக்கப்படுகிற சூழ்நிலைகள் சில நேரங்களில் வரத்தான் செய்கிறது. அழகிய ஒரு பாடலை கேட்டும், யார் நம்மை மறந்தாலும் மறவாத ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் பக்தனாகிய தாவீது இப்படியாய் சொல்கிறார்: செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். Psalm 31:12. I am forgotten like a dead man out of mind. I am like a broken vessel. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உடைந்த பாத்திரத்தை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் தாவீதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் அவனுடைய சொந்த குடும்பமே அவனை மறந்து போன ஒரு சூழ்நிலை, அவன் இருந்த சிங்காசனம் அவனை விட்டு விலகின ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலும் பாருங்கள், அவன் தேவனையே சார்ந்திருந்தான். அவன் தன் வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிற விதத்தை சற்று நான் பார்த்தேன். 40ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. 3ஆம் வசனம்: நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். Psalm 40:1-3. I waited patiently for the Lord, and He inclined to me and heard my cry. He also brought me up out of a horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock, and established my steps. He has put a new song in my mouth, praise to our God. Many will see it and fear, and will trust in the Lord. பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது கடந்து போகும்போது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என் சூழ்நிலையை தேவனுக்கு வெளிப்படுத்தி விட்டு பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் இருந்த சூழ்நிலை பயங்கரமான குழியை போல, உளையான சேற்றில் சிக்கி கொண்டதை போல இருந்தேன். ஆனாலும் பாருங்கள், அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையில் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் ஒரு புதுப்பாட்டை என் நாவிலே கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அதைவிட மிக முக்கியமான ஒரு வசனம்: அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆம், நம் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வருகிறதற்கு என்ன காரணம்? அநேகருக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அநேகர் கர்த்தரை நம்பும் ஒரு சாட்சியாய் நாம் மாறுவோம். ஆம், இன்றைக்கு கூட நம் குழியிலே தள்ளப்படுகிறதுக்கும் உடைந்த பாத்திரத்தை போல் மாறுவதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை மனிதனுடைய பொறாமைகள் இருக்கலாம், அல்லது நம்முடைய பாவங்கள் கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையை நாம் கடந்து வரும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுக்கு அது ஒரு திருஷ்டாந்தமாய், அது ஒரு சாட்சியாய் மாறுகிறது. ஒவ்வொருவனும் அதை பார்க்கும்போது அவனுக்குள் ஒரு தெய்வ பயம் வருகிறது, தெய்வத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வருகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் தேவன் இவளை தூக்கி எடுத்தார், என்னையும் எடுப்பார் என்று ஒரு விசுவாச ஆவி வருகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த பாதையில் நீங்களும் நானும் கடந்து வருவதற்கு காரணம் அநேகருக்கு நாம் சாட்சிகளாய் மாறுவதற்காக. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
உளையான சேற்றை போல குழியைப் போல சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, அதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் யோசிக்கவும், எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கவும், அப்பா உம்முடைய இரக்கத்தை தேடவும் எங்களுக்கு கொடுங்க. தாவீது உம்முடைய இரக்கத்தை தேடின போது நீர் தூக்கி நிறுத்தினீர், கண்மலையில் நிறுத்தினீர். அவன் நாவிலே புது பாட்டை கொடுத்தீர். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் நீர் தூக்கி அவர்கள் நாவிலே ஒரு புதிய பாட்டை வைப்பீராக. உம்மை ஆராதிக்கும் கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.